இருக்கிற ஒரு விஷயம். சரியா? மாசம் மாசம் அதை பத்தி நிறைய பண்ணிட்டு இருக்கோம், மீடியாவில் போட்டுட்டு இருக்கோம், லிங்க்டின்ல போடுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம அது மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயத்துக்கு நமக்கே நம்ம சொல்யூஷனா எடுத்துக்கிறோம். சரியா? ஒரு பிரச்சனைக்கு என்னது தீர்வு கண்டுபிடிக்கிற விஷயம் தான் நம்மளோட டிசைன் திங்கிங் இல்லையா? அதை பத்தி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் அதில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை எங்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்க, அல்லது உங்களுக்கு என்னென்ன தெரியுங்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க ஒரு கிளாஸாக தான் இப்போ நம்ம இதை பார்ப்போம். சரியா? இந்த டிசைன் திங்கிங்ல 5 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சிஎல்டி, சிஎம்சி, எஸ்ஆர்ஐ, ஜெண்டரா செலக்ஷன் தெரிஞ்சுக்கணும், ஐஐபிசின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். இது உண்மையிலேயே எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இந்த ஒரு சப்ஜெக்டாக கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால என்ன விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? தெரிஞ்சவங்க, இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க உங்களோட கருத்துக்களை என் முன்னாடி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தெரிஞ்சுட்டீங்க? இந்த 2 வருஷமா நீங்கள் அதை பற்றி என்ன தெரிஞ்சுட்டீங்க அப்படின்றத பேசணும் பார்க்கலாம். ஜென்ரலாக பேசணும், தப்புலாம் கிடையாது. சிஆர்டி பண்ணிடுவோம். சிஆர்டியில் வந்துட்டு ஆன்லைன் யூஸ் பண்ண சொல்லுவோம். அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதில் ஸ்கில்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம ரெஷ்யூமில் ஆட் பண்ணோன்னா நமக்கு அதை பெனிஃபிட்ஸ் கிடையாது. சரி, அடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அதுக்கான ப்ராப்ளம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம எங்க கண்டுபிடிக்கிறோம்னா, பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம வேற யாருக்கிட்ட தேட வேண்டிய எங்க இருக்குது, அதுக்கான பிரச்சனைகளை தீர்வுகளை நம்மளே கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த டிசைன் திங்கிங் இல்லையா? அடுத்தது கொஞ்சம் சத்தமா பேசுங்க, எனக்கு கேட்குது. அடுத்தவங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து நமக்கு தெரியும். அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பார்ப்போம், இன்ஸ்டாகிராமே நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான் லிங்க்டின்ல. ஆனா இப்போ அந்த லிங்க்டின்குள்ள போய் நம்ம அடுத்தவங்களோட கனெக்ஷனா இருப்போம். நிறைய பேருக்கு கூட என்னது நம்மளுடைய கனெக்ஷன் பண்ணிக்க முடியும். சரி, அவங்களோட நம்மளை விட படிச்சவங்களா இருப்பாங்க, நிறைய ஒரு ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கூட என்னது நம்ம அவங்களோட அந்த லிங்க்டின்ல கனெக்ஷன் ஆக முடியும் இல்லையா? சரி, அடுத்தது நீங்க இது பண்றீங்க இல்லையா, ஆன்லைன் கோர்ஸ் பண்றீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைன் கோர்ஸ் பண்றதா நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்லும் வந்து ஒன் ஆர் செஷன் வந்து மென்டார் கைடன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, சரி, அடுத்தது 5+ல வந்து 4th வந்து எஸ்இடி, அதுல ரெஸ்யூம் இருக்கு. ரெஸ்யூம் வந்து மந்த்லி அப்டேட் பண்றதுனால நம்ம இன்டர்வியூ போறப்ப ரெஸ்யூம் வந்து கரெக்டா நீட்டா அப்டேட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் எஸ்ஆர்ஐல வந்து நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், பிளட் கொடுத்துருக்கேன். அது மற்றவங்களுக்கு சொல்லிட்டேன். அதெல்லாம் தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய கருத்துக்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஞ்சம் சவுண்டா பேசு. லிங்க்டின் கனெக்ஷன் பண்ணனால நம்ம அதில் அப்பப்போ நம்ம போஸ்ட் பண்ணுறதுனால நம்மளே வந்து பர்சனல் ட்ராக்கிங் பண்ணுறது. அந்த மூணு நமக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சிஎஃப்சியில் பார்த்துட்டோம்னா பிஸ்னஸில் வந்துட்டு டிஜிட்டல் பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு கிளியரான டிசிஷன் நம்ம வந்துட்டு எடுக்க முடியுது. இப்போ ப்ராப்ளம் சால்விங்லையும் சரி வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு சால்விங் சொல்யூஷன் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி நம்ம ஜூனியர்ஸ் வந்துட்டு கரெக்டாக சொல்லாதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச விஷயத்த எவ்வளவு விஷயம் இருக்கு. சீரியலாக லீட் கோட் பண்ணுறோம், லீட் கோட் பண்ணுறதுனால அதோட டேட்டா ஸ்ட்ரக்சரு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கேட்டு
சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதுல இருந்து என்ன கற்றுக்கிறோம்னா நிறைய கோடிங் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அதனால நம்ம கோடிங் நாலேஜ் அது வந்து ப்ராப்ளம் ஓரளவு இதுல அதிகமா தெரிஞ்சு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். சரியா? அடுத்த டைம் நம்ம பேசுறப்போ இன்னும் எல்லாருமே நீங்க இதை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா?